வணக்கம். உங்க பிசினஸ்னு வந்துட்டா உங்க வண்டி எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ பத்தி பேச ஆரம்பிச்சா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். கவலையே வேணாம். இன்னைக்கு இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் பாத்துரலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பிசினஸோட மிகப்பெரிய சொத்து எதுன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அது உங்க கடையா? இல்ல நீங்க பயன்படுத்துற மிஷினா? என்னவா இருக்கும்? நிறைய பேருக்கு பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். கரெக்ட். அது உங்க வண்டி தான். யோசிச்சு பாருங்க. அது வெறும் ஒரு வாகனம் இல்ல. அது உங்க உழைப்பு, உங்க வருமானம். அதோட சக்கரம் சுத்துனாதான் உங்க குடும்பத்தோட வாழ்க்கையே சுத்தும். அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு சொத்தை ஒரு நல்ல இன்சூரன்ஸ் போட்டு பாதுகாக்கிறது எவ்வளோ அவசியம் இல்லையா? சரி, அப்போ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னா அப்படி என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க தொழில், உங்க பிசினஸ்க்காக நீங்க பயன்படுத்துற வண்டிகளுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ண ஒரு பாலிசி இது. ஏதாவது விபத்து, திருட்டு இல்ல டேமேஜ்னு எது நடந்தாலும் உங்க கையில இருந்து பெருசா பணம் செலவாகாம உங்கள நிதி ரீதியா இது பாதுகாக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பர்சனல் யூஸ்க்காக வச்சிருக்கிற கார் இன்சூரன்ஸும் இந்த பிசினஸ் வண்டிக்கான இன்சூரன்ஸும் ஒண்ணு கிடையாது. ரெண்டுமே டோட்டலா வேற. இது ஏன் இவ்வளோ முக்கியம்? ரெண்டு முக்கியமான காரணங்களுக்காக. முதல் விஷயம், இது சட்டப்படி கட்டாயம். ஆமாங்க, நம்ம நாட்டு சட்டமே இத கம்பல்சரின்னு சொல்லுது. ரெண்டாவது, ஒருவேளை எதிர்பாராத விதமா ஒரு பெரிய செலவு வந்துட்டா உங்க பிசினஸ் மொத்தமா முடங்கி போகாம இருக்க இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி உங்களை காப்பாத்தும். ஓகே, இப்போ உங்களுக்கு இதோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும். இதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பு. இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த அட்டவணையை பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். முதல்ல இருக்கிறது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இதோட வேலை என்னன்னா, நம்ம வண்டியால மற்றவங்களுக்கு, அதாவது மூணாவது நபருக்கு அவங்க வண்டிக்கோ இல்ல அவங்களுக்கோ ஏதாவது சேதம் ஏற்பட்டா அதை மட்டும் இது கவர் பண்ணும். இதுதான் சட்டப்படி கட்டாயமா நாம எடுக்க வேண்டியது. ரெண்டாவதா இருக்கிறது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இது என்ன பண்ணும்னா, மற்றவங்க சேதத்தையும் கவர் பண்ணும், அதோட சேர்த்து நம்ம வண்டிக்கு ஏற்படுற சேதத்தையும் கவர் பண்ணும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். இன்னும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணுமா? ஒரே லைன்ல சொல்றேன், கேட்டுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மத்தவங்கள பாதுகாக்கும். ஆனா காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் உங்களையும் உங்க பிசினஸையும் சேர்த்து பாதுகாக்கும். அவ்வளவுதாங்க விஷயம். சரி, தேர்ட் பார்ட்டியா காம்ப்ரிஹென்சிவான் முடிவு பண்ணா மட்டும் போதுமா? இல்ல, ஒரு நல்ல பாலிசிய புத்திசாலித்தனமா எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு நாம பார்க்கலாம். இதுக்கு சில முக்கியமான விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கணும். முதல்ல நம்ம பார்க்க போறது ஐடிவி. அப்படின்னா இன்சூர்டு டிக்ளேர்டு வேல்யூ. சிம்பிளா சொன்னா உங்க வண்டியோட இன்னைய மார்க்கெட் வேலை. ஒருவேளை கடவுள் புண்ணியத்தில் அப்படி நடக்கக்கூடாது, ஆனா வண்டி திருடு போயிடுச்சு இல்லனா மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு பணம் தருவாங்கங்கிறது இந்த ஐடிவியை பொறுத்து தான். அதனால இதை குறைச்சு போட்டா பிரீமியம் குறையும் நினைக்காதீங்க. சரியான வேல்யூவை டிக்ளேர் பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு சூப்பரான விஷயம், என்சிபி, அதாவது நோ கிளைம் போனஸ். பேர்லயே இருக்கு பாருங்க. ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த கிளைமும் பண்ணல, அதாவது எந்த விபத்தும் ஏற்படுத்தலைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்க. அது என்னன்னா, அடுத்த வருஷம் நீங்க பாலிசி ரினியூ பண்ணும்போது பிரீமியத்துல ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டு இது. இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு தெரியுமா? நீங்க தொடர்ந்து 5 வருஷம் எந்த கிளைமும் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க பிரீமியத்துல 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். ஆமாங்க, 50%. யோசிச்சு பாருங்க, நீங்க கட்டுற பணத்துல பாதிக்கு பாதி மிச்சம். இது பெரிய விஷயம் இல்லையா? உங்க பேசிக் பாலிசி கூடவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு வேணும்னா சில ஆட்-ஆன்களை நீங்க சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஜீரோ டெப்ரிசியேஷன் கவர் ரொம்ப பாப்புலர். இது இருந்தா கிளைம் பண்ணும்போது உங்க வண்டியோட பாகங்கள் தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பணத்தை பிடிக்க மாட்டாங்க, முழு பணமும் கிடைக்கும். அதே மாதிரி இன்ஜின் ப்ரொடெக்ட் எடுத்தா இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அது கவர் ஆகும். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னு இன்னும் நிறைய இருக்கு. உங்க தேவைக்கேத்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் பாலிசி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். அதாவது ஒரு விபத்தோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ நடந்தா எப்படி கிளைம் பண்றது? இந்த கிளைம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு ஒரு சின்ன பதட்டம் வரும். ஆனா உண்மையில இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். முதல்ல கிளைம்னா என்னன்னு பார்த்தலாம். சிம்பிள். உங்க பாலிசி படி உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யுங்கன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட நீங்க முறையா கேட்கிற ஒரு கோரிக்கை தான் அது. இதுல பயப்படவோ தயங்கவோ எதுவுமே இல்ல. இது உங்களுடைய உரிமை.
கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சுலபமா இருக்க இந்த ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1, சம்பவம் நடந்த உடனே முதல் வேலையா உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் கொடுங்க. 2, பெரிய விபத்துனா கண்டிப்பா போலீஸ்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. 3, உங்க பாலிசி பேப்பர், வண்டியோட ஆர்சி புக், உங்க லைசென்ஸ்னு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தயாரா எடுத்து வைங்க. 4, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வர சர்வேயர் கிட்ட நடந்ததை உள்ளபடி சொல்லுங்க. 5, கிளைம் ஃபார்மை சரியா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வண்டியை ரிப்பேருக்கு வரலாம். இங்க உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன். வண்டியை ரிப்பேர் பண்ணும்போது உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட அங்கீகாரம் பெற்ற நெட்வொர்க் கேரேஜ்ல விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. நீங்க உங்க கையில இருந்து ₹1 கூட கட்ட தேவையில்லை. ரிப்பேர் செலவை இன்சூரன்ஸ் கம்பெனியை நேரடியா கேரேஜ்க்கே கட்டிடுவாங்க. இதுக்கு பேர் தான் கேஷ்லெஸ் வசதி. ரொம்ப வசதியா இருக்கும். சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்கள்ல இருந்து நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ கடைசியா பாத்திரலாம். இதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, பாலிசியை எக்காரணம் கொண்டும் லேப்ஸ் ஆகாம சரியான நேரத்தில் ரினியூ பண்ணிடுங்க. 2, பாலிசி எடுக்கும்போது எந்த தப்பான தகவலையும் கொடுக்காதீங்க. 3, ஒரு பாலிசியை வாங்குறதுக்கு முன்னாடி மற்ற கம்பெனிகளோட ஒப்பிட்டு பாருங்க. 4, பாலிசி டாக்குமெண்ட்டை ஒரு தடவையாவது முழுசா படிச்சு பாருங்க. கடைசியா உங்க தொழிலுக்கு உண்மையிலே எந்த ஆட் ஆன் தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுங்க. இதெல்லாம் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நீங்க எப்பவும் பாதுகாப்பா இருக்கலாம். இந்த உரையாடலோட இறுதியில நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வியை மறுபடியும் கேட்கிறேன். உங்க பிசினஸோட அச்சாணியா இருக்கிற உங்க வாகனம் இன்னைக்கு இந்த நிமிஷம் சரியான காப்பீட்டோட பாதுகாப்பா இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அப்புறம் செயல்படுங்க.